ஓகே. இப்போட்டியில் வந்து 7 வயது முதல் 19 வயதில் உள்ள தொடக்கப்பள்ளி மாணவர்கள், அதாவது ஸ்கூல 2 மாணவர்களும், இடைநிலை பள்ளி ஸ்கூல முன்னுங்க மாணவர்களும் கலந்து கொள்ளலாம். சரிங்களா? இப்போட்டி ஆண்டு 1 முதல், ஓகேங்களா? 1ஆம் ஆண்டு முதல் படிவம் 6 திங்கத்தன்னாம் வரைக்கும் 12 பிரிவுகளா இருக்கு. சரிங்களா? 12 பிரிவு இருக்கு. இப்போட்டி வந்து தனிநபர் அடிப்படையானதாகும். அதாவது நீங்க வந்து தனியா தான் அதை செஞ்சு அனுப்பணும். ஃப்ரெண்டோடையோ மத்தவங்களோடயோ சேர்ந்து ஜோடியாலாம் செய்ய முடியாது. சரிங்களா? மாணவர்கள் வழங்கப்பட்ட கூகுள் படிவம், கூகுள் ஃபார்ம்ல வந்து நீங்களா பதிவு பண்ணிட்டீங்க. ஏற்கனவே நீங்க பதிவு செஞ்சது எங்ககிட்ட இருக்கு. உங்களுடைய பெயர்கள்லாம் இருக்கு. இது வந்து உங்களுக்கு தெரியும். நம்மளுடைய மலேசிய கல்வி அமைச்சோடைய அனுமதி வந்து உங்களுக்கு வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இதை நம்ம வந்து கூகுள் கிளாஸ் ரூம்ல ஷேர் பண்ணியிருக்கோம். உங்க எல்லாருக்கும் தெரிந்ததுதான். ஓகேங்களா? பதிவு கால அவகாசம் நம்ம கொடுத்தாச்சு. எல்லாம் பதிவு செஞ்சிட்டீங்க. இந்த போட்டியில கலந்துக்கணும் அப்படின்னா 20 வாரம் வகுப்பு நடக்குது இல்லையா? சமய வகுப்பு. அந்த வகுப்புல வந்து கலந்து கொள்ள வேண்டும். நீங்க எல்லாருமே தொடர்ந்து கலந்துக்கிட்டு வரீங்க. நன்று. இத மேலும் விவரங்கள் தெரியணும்னா நம்ம டெலிகிராம் குரூப் வந்து போட்டிருக்கோம். உங்களுக்கு தெரியும். எல்லாருமே டெலிகிராம் குரூப்ல ஆல்ரெடி இருக்கீங்க. சரிங்களா? பார்க்க போனா இந்த சமய வகுப்பு 29 போன வாரமே முடிஞ்சிருக்கணும். ஆனால் ஏற்கனவே நம்ம சொன்னது போலதான் நவராத்திரி அப்படின்றனால எல்லாரும் கோவிலுக்கு போவாங்க அப்படின்ட்டு நம்ம வந்து லாஸ்ட் வீக் கிளாஸ் வந்து கேன்சல் பண்ணிட்டு இந்த வாரம் இன்று வந்து வகுப்பு இருக்கு, இறுதி வகுப்பு. சரிங்களா? ஸோ எல்லா கிளாஸோடைய கூகுள் மீட், யூடியூப்போட லிங்க் எல்லாமே கூகுள் கிளாஸ் ரூம்லேயே இருக்கு. நோட்ஸும் வந்து அங்கேயே இருக்கு. நீங்க பார்த்துக்கலாம். இப்போட்டியில கலந்துக்கணும் அப்படின்னா நீங்க அட்லீஸ்ட் 80% வந்து பயிற்சி வந்து பூர்த்தி செஞ்சிருக்கணும். நம்ம ஒவ்வொரு வாரமும் வந்து பயிற்சி கொடுப்போம் கூகுள் கிளாஸ் ரூம்ல, உங்களுக்கு தெரியும் இல்லையா? அட்லீஸ்ட் 16 80%னா 20 வகுப்புக்கு அட்லீஸ்ட் 16 வகுப்புடைய பயிற்சியை வந்து நீங்க செஞ்சிருந்தா அதை மட்டும்தான் நீங்க போட்டியில கலந்துக்க முடியும். ஓகேங்களா? மாணவர்கள் சமய வகுப்பில் கற்றுக்கொண்ட நீங்க ஏதேனும் 4 தலைப்பு மட்டும் எடுத்தா போதும். மொத்தம் 20 தலைப்பு நீங்க வந்து படிச்சிருந்தீங்க இல்லையா? அதுல 4 தலைப்பு மட்டும் எடுத்தா போதுமானது. ஒரு பெரிய கிருத்தஸ் மாஜோங் தாளுல, ஓகேங்களா? பேத்தா மீண்டா மாதிரி, ஓகேங்களா? பேத்தா மீண்டா கான்செப்ட் இந்த மாதிரி, உதாரணமாக இந்த மாதிரி இங்கிலீஷ்ல இருக்கு, தமிழ்ல இருக்கு. நீங்க வந்து தமிழ் மொழியில தான் செய்யணும். ஓகேங்களா? எப்படி செய்ய போறீங்கன்றது உங்களுடைய விருப்பம். ஓகேங்களா? ரொம்ப ஈஸியா வந்து என்னோட ஐடியா என்ன அப்படின்னா, ஒரு பெரிய மாஜோங் தாளை 4ஆ மடிச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரியும் இல்லையா? பேப்பர் 4ஆ மடிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 4 கட்டம் வந்துடும். அப்போ ஒரு கட்டத்துல வந்து ஒரு பாடம் சம்பந்தப்பட்ட ஒரு 5 பாயிண்ட்ஸ் மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு நீங்க வந்து ஒரு பேத்தமிண்ட மாதிரி போட்டு வச்சுக்கலாம். ஓகேங்களா? அதன் பிறகு அதை வந்து ஒரு செவுத்துல வந்து நீங்க ஒட்டி வச்சுட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அதை நீங்க காட்டி நீங்க வந்து பிரசன்டேஷன் மாதிரி செய்யணும். முன்னுக்கு ஒரு கேமரா மாதிரி வச்சிருங்க, அல்லது யாராவது பிடிச்சுக்க சொல்லுங்க கேமராவை. ஓகேங்களா? மாணவர்கள் வந்து இந்த நீங்க காணொலி தயாரிக்க வந்து தமிழ் மொழி மட்டும்தான் நீங்க யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஆங்கிலமோ மலாய் மொழியோ நீங்க பயன்படுத்தக்கூடாது. நீங்க இந்த வீடியோ செய்யும் போது நீங்க பின்னாடி பேக்ரவுண்ட் பின்னணி இசைகளோ, நீங்க பேக்ரவுண்ட் சவுண்ட் வைக்க போறீங்களோ, அல்லது வந்து அடிஷனலா வந்து எடிட்டிங்லாம் பண்ண போறதா இருந்தா அது உங்களோட இஷ்டம். ஓகேங்களா? செய்ய கூடாது நம்ம சொல்லல. அது அவரவர் விருப்பம்னு போட்டிருக்கு பாருங்க. ஆனா என்னன்னா இந்த சேர்ப்பு அம்சங்களுக்கு வந்து எந்த ஒரு கூடுதல் புள்ளிகளும் கிடையாது. நாங்க வந்து நீங்க பேசுற துணி, நீங்க பேசுறது அதுதான் பார்ப்போம் தவிர, நீங்க எடிட்டிங் பண்ணீங்க, கூடுதலா அனிமேஷன் எல்லாம் வச்சீங்க, திடீர்னு சிங்கம் வருது, புலி வருது, அனிமேஷன்லாம் வருதுன்னு அதுக்கு எந்த ஒரு புள்ளிகளும் கிடையாது. ஓகேங்களா? இந்த வீடியோ நீங்க பிரசன்டேஷன் பண்ணும் போது நீங்க நின்னுகிட்டு செஞ்சாலும் சரி, அல்லது நீங்க நடந்துகிட்டே வந்து பிரசன்டேஷன் பண்றீங்களோ அதுவும் வந்து உங்களுடைய விருப்பம். ஓகேங்களா? சில பேர் வந்து நின்னுகிட்டு செய்வாங்க, சில பேர் நடந்துகிட்டு செய்வாங்க, உங்களுடைய விருப்பம். இந்த காணொளி பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 2 நிமிடமாவது இருக்கணும். ஓகேங்களா? ஆனால் 4 நிமிடத்திற்கு மேல போகக்கூடாது. ஓகேங்களா? குறைஞ்சது 2 நிமிடத்திலிருந்து 4 நிமிடத்திற்கு மேல போகாம இருக்கணும். ஓகேங்க? அட்லீஸ்ட் ஒரு 2 நிமிஷமாச்சும் நீங்க வந்து இந்த பிரசன்டேஷன் பண்ணணும். ஓகேங்களா? கூட வந்து 4 நிமிஷத்துக்கு மேல போகக்கூடாது. அதுக்குள்ளேயே வந்து நீங்க பேசி முடிச்சிடணும் அந்த பிரசன்டேஷனை. ஓகேங்களா? ஒருவேளை 4 நிமிஷத்துக்குள்ள முடிக்க முடியலன்னா நாங்க மார்க் வந்து கட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஏன்னா அந்த நேரத்துக்குள்ள காணொளி நிறைவு பெறாவிடில் புள்ளிகள் வந்து குறைக்கப்படும். நீங்க பேசும்போது எந்த ஒரு மற்ற இனத்தையோ, மதத்தையோ, சமயத்தையோ, அரசியலையோ நீங்க சாடக்கூடாது. எதுவுமே கொண்டெம் பண்ணி பேசக்கூடாது. ஓகேங்களா? எதுவுமே வந்து இவங்க இப்படி செய்யறாங்க, அவங்க அப்படி செய்யறாங்கன்ற மாதிரி மற்றவங்க யாருமே வந்து சிறுமைப்படுத்தல நீங்க பேசக்கூடாது. பிறர் மனதை புண்படுத்தும் வகையில நீங்க பேசக்கூடாது. யாரையுமே வந்து நீங்க சாடக்கூடாது. எந்த ஒரு அரசியல் தலைவர்களையோ, மதத்தையோ எதுவுமே நீங்க இதை வந்து சாடாம பேசணும்.
ஓகேங்களா? இது நீங்க எப்ப அனுப்பணும் அப்படின்னா, நம்ம ஒரு கூகுள் ஃபார்ம் வந்து குடுத்திருக்கோம். எங்கன்னா கூகுள் கிளாஸ் ரூம்ல இருக்கு. நான் பிறகு காட்டுறேன். அந்த கூகுள் ஃபார்ம் எங்க இருக்கு அப்படின்றத. நீங்க வந்து 1ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதிக்குள்ள நீங்க வந்து அத அனுப்பிறணும். அதுக்கப்புறம் கிடைச்சுச்சுன்னா நம்ம அத எடுத்துக்கொள்ள மாட்டோம். ஓகேங்களா? அதுக்குள்ள அனுப்பிருங்க. உங்களுடைய வீடியோ வந்து லென்ஸ்கேப் மோட்ல இருக்கணும். லென்ஸ்கேப் மோட்னா இந்த மாதிரி கிடைநிலையில இருக்கணும். உதாரணத்துக்கு உங்களுடைய ஃபோன் இப்படி இருக்கு. இப்படி வச்சிருக்கணும். நீங்க இப்படி ரெக்கார்ட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இப்படி ரெக்கார்ட் பண்ணாம நீங்க இப்படி தான் ரெக்கார்ட் பண்ணணும். ஓகே, லென்ஸ்கேப் மோட்ல. ஓகே, இதான் லென்ஸ்கேப் மோட். உங்களோட உடல் வந்து ஃபுல்லா இருக்கணும்னு கூட அவசியம் இல்ல. இந்த மாதிரி பாதியா இருந்தா கூட ஓகே தான். உங்களுடைய உடல் வந்து பாதியா தெரிஞ்சா ஓகே. நீங்க உங்களுடைய பின்னாடி உள்ள அந்த மாஜோங் தாள் பேப்பர் வந்து தெளிவா தெரியணும். ஓகேங்களா? நீங்க வீடெல்லாம் காட்டணும், செவரெல்லாம் காட்டணும்னு அவசியம் இல்ல. மாஜோங் தாள் தெரியணும். உங்களுடைய உடம்பு பாதி தெரிஞ்சா போதும். இந்த மாதிரி இருந்தாலே போதுமானது. ஓகே, சரி, எதுக்கெல்லாம் மார்க் கொடுக்குறோம் அப்படின்றத நீங்க பாருங்களேன். படைப்பாற்றல். உங்களுடைய படைப்பு. நீங்க நேர்த்தியாவும் சுவாரஸ்யமா பேசணும். அதாவது எந்த ஒரு போரிங் இல்லாம கேட்கிறவங்களுக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கணும். ஓகேங்களா? அதோட படைப்பாற்றல் வந்து 20 புள்ளிகள். அதுல வந்து கருத்து இருக்கணும். சமய ஆளுமையை வந்து நீங்க வெளிப்படுத்தணும். என்ன நீங்க கத்துக்கிட்டீங்க? அந்த 4 தலைப்புல வந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சிச்சு? உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்ன? அதை நீங்க வெளிப்படுத்தணும். அதுல கண்டிப்பா கருத்து இருக்கணும். அதுக்கே 20 புள்ளிகள். ஓகேங்களா? நீங்க பேசும்போது உங்களுடைய சரளமா இருக்கணும். உச்சரிப்பு நல்ல உச்சரிப்பா இருக்கணும். முக பாவனைகள்லாம் நீங்க காட்டி வந்து பேசலாம். கையெல்லாம் அசைச்சுலாம் பேசலாம். பாவனைகள். ஓகேங்களா? மனனம் செய்து சரளமாக வார்த்தையின் உச்சரிப்புகளை சரியாகவும் அதற்கேற்ப முகபாவனையும் இருத்தல் வேண்டும். முடிஞ்ச அளவுக்கு மனனம் செஞ்சுட்டு பேசுனீங்கன்னா அது வந்து சரளமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஆனா ஒப்பு வைக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அதாவது பிரசன்டேஷன் மூட்ல இருக்கணும். சரிங்களா? அதை ஒப்பு வைக்க கூடாது. மொழி வளம், இலக்கிய மொழி ஆளுமை வெளிப்படுத்துதல் வேண்டும். இந்த லகரம் அதெல்லாம் வந்து சரியா இருக்கணும். உச்சரிப்புலாம் சரியா இருக்கணும். அப்புறம் தோற்றத்துக்கும் 20 புள்ளிகள். அதாவது நீங்க சமய சின்னம், சமய சின்னம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். திருநீரு, குங்குமம், சந்தனம், பண்பாட்டு உடை வந்து அணிந்திருந்து, இப்ப ஆண்கள்னா வேட்டி சட்டை, பெண்கள்னா அதுக்கேற்ற பண்பாட்டு உடையில வந்து பார்க்கவே நல்லா மங்களகரமா இருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு 20 புள்ளிகள். மொத்தம் வந்து 100 புள்ளிகள். இது எல்லாமே தான் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா இதுல எடிட்டிங்க்கு மார்க் இல்ல, பேக்ரவுண்ட் சவுண்டுக்கு மார்க் இல்ல. ஓகேங்களா? சோ ஆக இதுதான் முக்கியமானது. இதை மட்டும் நீங்க கருத்தில் கொண்டு உங்களுடைய பிரசன்டேஷன் வந்து இங்க ரெடி பண்ணணும். முடிந்த அளவுக்கு நம்ம 30ஆம் தேதிக்குள்ள வெற்றியாளர்களை வந்து நம்ம அறிவிப்போம். ஓகேங்களா? ஏன்னா இந்த முறை உங்களுக்கு தெரியும் பள்ளி தவணை வந்து கொஞ்சம் மாறி இருக்கு. ஆக வந்து பிஜிஎஸ்கே எல்லாம் வந்து நம்ம விரைவாக வந்து பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கணும். ஆக 30ஆம் தேதிக்குள்ள நம்ம இதை வந்து முடிக்க பார்ப்போம். ஓகேங்களா? அதன் பிறகு வெற்றியாளர்கள் நம்ம அறிவிச்சிருப்போம். ஆனா உங்களுக்கான சர்டிபிகேட் பரிசு எல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் தாமதம் ஆகும். ஓகேங்களா? அது வந்து 11ஆம் மாசம் இறுதிக்குள்ள எப்படியாவது உங்க எல்லாருக்குமே அனுப்பி வைக்க பார்ப்போம். ஓகேங்களா? எல்லாருக்கும் இ சர்டிபிகேட் தான் கிடைக்கும். வெற்றியாளர்களுக்கு கோப்பை, ட்ராஃபி வந்து கிடைக்கும். நான் சொன்ன அந்த 12 பிரிவு வந்து இதுதான் அந்த 12 பிரிவு. சரிங்களா? சரி, இங்க பார்த்தீங்க அப்படின்னா இங்க பாருங்க கிளாஸ் ஒர்க் இருக்கு பாத்தீங்களா? இந்த கிளாஸ் ஒர்க்குக்கு போயிட்டு இங்க வந்து இங்க பாருங்க தேசிய அளவிலான சமய போட்டி. போட்டியோட விதிமுறை இங்க இருக்கு. கல்வி அமைச்சரோட கடிதம் இங்க இருக்கு. தலைமை ஆசிரியருக்கான கடிதம் இங்க இருக்கு. இங்க தான் நீங்க வந்து சப்மிட் பண்ணணும். இங்க பாருங்க இதான் அசைன்மென்ட்டோட இது இந்த இடத்துல. ஓகேங்களா? இங்க வந்து நீங்க சப்மிட் பண்ணணும். இங்க வந்து தட்டின கையோட இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் இருக்கு இல்லையா? இந்த ஃபார்ம் கிளிக் பண்ணிட்டு இப்படி வந்துரும். ஓகேங்களா? இங்க வந்து உங்களுடைய இமெயில் நீங்க போட்டுக்க வேண்டியதுதான். சரியான இமெயில் போட்டா மட்டும்தான் உங்களுக்கு ஒரு காப்பி கிடைக்கும். நீங்க என்ன அனுப்புனீங்கன்றது ஒரு காப்பி கிடைக்கும். ஆக நல்ல தெளிவா பாருங்க என்ன இமெயில் அப்படின்றத கரெக்டா போட்டுருங்க. உங்களுக்கு ஒரு காப்பி கிடைக்கும். இங்க தான் நீங்க அப்லோட் பண்ணணும். நீங்க அட் ஃபைல் கிளிக் பண்ணிட்டு நீங்க வந்து உங்க வீடியோ வந்து ஒரே ஃபைல்ல தான் அப்லோட் பண்ணிட வேண்டியது. அவ்வளவுதான். அதற்கப்புறம் உங்களுடைய முழு பெயர் எழுதுங்க. அப்புறம் உங்களுடைய ஐசி நம்பர் ஃபுல்லா எழுதுங்க. எத்தனை வயசுன்றதை இங்க எழுதுங்க. ஜந்தின இலாக்கி பிரம்புவான்றது எழுதுங்க. ரொம்ப முக்கியமானது எந்த பிரிவுன்றத தப்பா போட்டுறாதீங்க. ஏன்னா இதை வச்சுதான் நம்ம ஃபில்டர் பண்ணுவோம். இப்ப நீங்க 5ஆம் ஆண்டு ஆனா 4ஆம் ஆண்டுல இருந்து தவறா தட்டிட்டீங்க அப்படின்னா முடிஞ்சிச்சு. உங்களுக்கு அங்க மார்க் கிடைக்காது. ரொம்ப முக்கியம் இந்த கேட்டகரியை வந்து நீங்க இந்த பிரிவை வந்து தேர்ந்தெடுக்கும் போதுதான். ஏன்னா வீடியோ எல்லாம் சப்மிட் பண்ணதுக்கு மேல வந்து அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் கரெக்டான கேட்டகரி நீங்க ஆண்டு 1னா ஆண்டு 1க்கு நீங்க சப்மிட் பண்ணணும். ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியமானது, கருத்தில் கொள்ளுங்க. அப்புறம் உங்களுடைய பள்ளி பெயர்,
ஒரு உபசால உங்களுடைய வீட்டு அட்ரஸ் முழுமையானது, நீங்க எந்த மாநிலம் கிளிக் பண்ணிக்கோங்க, என்ன டைரா, போஸ்ட் கோட் நம்பர் என்னது, இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? அப்புறம் வீட்ல அப்பா அம்மாவுடைய வாட்ஸ்அப் நம்பர், உங்களுக்கு இதெல்லாத்துக்கும் ஒரு ஆசிரியர் உங்களுக்கு கைட் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுடைய பெயர் ஃபுல் நேமே நீங்க எழுதலாம். இது கட்டாயம் இல்ல. உங்களுக்கு யாருமே கைட் பண்ணல, எந்த ஆசிரியருமே உங்களுக்கு கைட் பண்ணல, நீங்க சொந்தமாவே தான் செஞ்சீங்க, பேரண்ட்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு கைட் பண்ணாங்க அப்படின்னா நீங்க அந்த பேர் எழுத தேவையில்லை. இது ஏன் அப்படின்னா ஒருவேளை உங்களுக்கு எந்த ஆசிரியராவது உதவி செஞ்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம சர்டிபிகேட் வந்து அனுப்பி வைப்போம். ஓகேங்களா? இ சர்டிபிகேட் வந்து அனுப்பி வைப்போம். அதுக்காகத்தான். இது கட்டாயம் இல்ல. அதனாலதான் பாருங்களேன், இங்க எல்லாமே ஸ்டார் இருக்கும். இதெல்லாம் கட்டாயம். இங்க ஸ்டார் இருக்காது. ஏன்னா இல்லைன்னா இல்லதான், எழுத வேண்டியது இல்லை. இருந்ததுன்னா உங்க ஃபுல் நேம் மட்டும் நீங்க போட்டுருங்க. கடைசியா ஒரு முறை எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோங்க. எல்லாம் ஓகேவா? ஓகே கரெக்டா? அப்புறம் இது சுடா சேமான்னு தட்டிட்டு இங்க பாருங்க சப்மிட்னு இருக்கு பாத்தீங்களா? இது இங்க தட்ட வேண்டியதுதான். ஓகேங்களா? அதுதான் உங்களுடைய வேலை. தட்டினீங்கன்னா முடிஞ்சது. ஸோ இது எப்பக்குள்ள செய்யணும்னா 15ஆம் தேதி நைட்டு 12 மணிக்கு முன்ன செய்யணும். முடிஞ்ச அளவுக்கு 14ஆம் தேதியே அனுப்பிடுங்க. 15 வரைக்கும் லாஸ்ட் மினிட் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியது இல்லை. ஓகேங்களா? எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு நீங்க அனுப்பிட வேண்டியதுதான். ஆக இதுதான் வந்து விளக்கம். கிளாஸ் கோட் வந்து நான் தெரிவிக்க முடியாது. நீங்க பதிவு செஞ்சிருந்தீங்கன்னா மட்டும்தான் கூகுள் கிளாஸ் ரூம்ல நீங்க ஜாயின் பண்ண முடியும். புதிய மாணவர்கள் ஜாயின் பண்ணீங்கன்னா அவங்க கூகுள் கிளாஸ் ரூம் ஜாயின் பண்ண முடியாது. நீங்க ஏற்கனவே பதிவு செஞ்சிருந்தீங்கன்னா ஓகேங்களா, உங்களுடைய இமெயில வந்து நம்ம ஆட் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? அப்பதான் நீங்க அனுப்ப முடியும். ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா 600 மாணவர்கள் இருக்காங்க ஆல்ரெடி. ஏன் அந்த கூகுள் கிளாஸ் ரூம் இதெல்லாமே பதிவு பண்ணவங்க, அதனால நம்ம ஆட் பண்ணி வச்சிருக்கோம். புதிதா யாரோ ஜாயின் பண்றதா இருந்தா நம்மளுக்கு முடியாது. கேன் வி டெக்கரேட் த பேப்பர்? பேப்பர் டெக்கரேட் பண்றது உங்களுடைய விருப்பம்ல. ஆனா அதுக்கு எந்த ஒரு கூடுதல் புள்ளிகள் கிடையாது. அது உங்களுடைய விருப்பம். நீங்க டெக்கரேட் பண்ணா பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கு கூடுதல் புள்ளிகள் கிடையாது. நீங்க வீடியோ அதான் சொல்றேன்ல, வீடியோ வந்து நீங்க வந்து எடிட் பண்ணலாம். எடிட் பண்ணலன்னா இப்போ நீங்க நின்னுட்டீங்க, ஜேமாய் நின்னுட்டீங்கன்னா நீங்க அதை வந்து எடிட் பண்ணி அதை கட் பண்ணி எடுத்துட்டு நீங்க இது பண்ணிக்கலாம். அது எந்த ஒரு சிக்கலும் இல்லை. ஆனா எடிட்டிங்க்கு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா மார்க்கும் நம்ம கொடுக்க போறது இல்லை. ஓகேங்களா? ஆமா, ஒரு பேப்பர்ல 4 டாபிக். மாஜோங் பேப்பர் உங்களுக்கு தெரியும் இல்லையா? மாஜோங் பேப்பர் பெருசா வெள்ளையா இருக்கும் இல்லையா? பாத்திருக்கீங்களா? மாஜோங் பேப்பர் பெருசா இருக்கும் இல்லையா? அந்த பேப்பர்ல தான் நீங்க செய்யணும். ஓகேங்களா? சர்டிபிகேட் எப்படி கிடைக்கும் அப்படின்னா சர்டிபிகேட் இ சர்டிபிகேட் நம்ம எப்போதுமே வந்து ஒரு லிஸ்ட் அனுப்புவோம். அந்த லிஸ்ட்ல வந்து கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சர்டிபிகேட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். எப்ப கிடைக்கும் அப்படின்னா அது 11ஆம் மாசம் இறுதிக்குள்ள உங்களுக்கு சர்டிபிகேட் வந்து கிடைச்சிரும். அதுக்கு முன்னதாகவே நம்ம வந்து கொடுக்க பாக்குறோம். சரிங்களா? விரைவாக கொடுக்க பாக்குறோம். நீங்க உங்களுடைய பிரசன்டேஷன் அனுப்புனது வந்து மற்றவங்க வந்து பார்க்க முடியாது. ஏன்னா நீங்க வந்து கூகுள் ஃபார்ம்ல தான் அனுப்புவீங்க. மற்ற மாணவர்கள் வந்து உங்களோட பார்க்க முடியும். உங்க ஐடியா எல்லாம் அவங்க திருட முடியாது. பயப்படாதீங்க. ஓகேங்களா? நீங்க பண்ற வீடியோ எல்லாமே மற்றவர்கள் வந்து பார்த்து உங்க ஐடியாவை வந்து காப்பி பண்ண முடியாது. ஓகேங்களா? நீங்க அனுப்புறது வந்து நாங்க மட்டும் தான் பார்க்க முடியும். ஏன்னா நீங்க கூகுள் ஃபார்ம்ல அனுப்புறீங்க இல்லையா? மற்றவங்க பார்க்க முடியாது. வேற ஏதேனும் கேள்விகள்? அடுத்தது வரேன். பாஸ்வேர்ட் வந்து அது நான் உங்களுடைய இமெயிலோட பாஸ்வேர்ட் வந்து நான் சேஞ்ச் பண்ண முடியாதுயா. அதோட எக்ஸஸ் வந்து உங்களுடைய பள்ளியில தான் இருக்கும். நீங்க உங்க பள்ளியில கேட்டு பாருங்க. ஓகேங்களா? சஞ்சீவனோட கொஸ்டின் இருக்குங்க இல்லையா? உங்களுடைய பாஸ்வேர்ட் வந்து நான் சேஞ்ச் பண்ண முடியாது. உங்க பள்ளியில கேளுங்க. அவங்க தான் டெலிமாவோட பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ண வைப்பாங்க. வீடியோ கட் பண்ணி எடிட் பண்ணலாம். தப்பு கிடையாது. வீடியோ நீங்க கட் பண்ணி எடிட் பண்ணலாம். ஆனா அதுக்கு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா மார்க்கும் கிடையாது. என்ன பேசுறீங்க, என்ன கண்டென்ட் அதுக்கு தான். ஓகேங்களா? செகண்ட் பவுஸ். ஓகே, நீங்க பவுஸ் பண்ணி ஆனா அதை பவுஸ் பண்றதை நீங்க பெருசா காட்டணும். எடிட் பண்ணிருங்க அழகா. ஓகேங்களா? சாம்பிள் வீடியோ இல்ல. ஓகேங்களா? இது வந்து பிரசன்டேஷன் தான். சோ உங்களுடைய ஐடியா தான். நம்மள்ட்ட எந்த ஒரு சாம்பிள் வீடியோவும் இல்ல. ஓகே? ஆமா, நீங்க வந்து உங்களுடைய டெலிமா ஐடியை பயன்படுத்தலாம். அல்லது நீங்க மற்ற இமெயில் கூட பயன்படுத்தலாம். ஏன்னா இதுல எந்த ஒரு சிக்கலும் இல்ல. ஏன்னா நீங்க எதுல அனுப்புனாலும் எங்களுக்கு வீடியோ வந்து கிடைச்சிரும். ஓகேங்களா? உங்களுடைய பெயர் தான் முக்கியம். பெயர், ஐசி நம்பர்லாம் தான் முக்கியம். உங்கள்ட்ட டெலிமா ஐடி இல்ல, ஆக்டிவா இல்லனாலும் பிரச்சனை இல்ல. நீங்க மற்ற இமெயில கூட நீங்க அனுப்பலாம்.
ஓகே, நீங்க ஃபியூ வீடியோ எடுத்து ஒரே இதுல எடிட் பண்ணி சிங்கிள் வீடியோவா நீங்க போடுறதா இருந்தாலும் சிக்கல் இல்ல. நீங்க பண்ணலாம். ஓகேங்களா? திவ்யாஷினி கேள்வி கேட்டிருக்கீங்க. ஸோ நீங்க பண்ணலாம். எந்த சிக்கல் இல்ல. ஏன்னா எடிட் பண்ணதுக்கு எக்ஸ்ட்ரா உங்களுக்கு மார்க் இல்ல. மணிலா கார்ட் இல்ல. நம்ம ஒரே ஸ்டாண்டர்டா வந்து மாஜோங் பேப்பர் சொல்லிட்டோம் இல்லையா? நீங்க மாஜோங் பேப்பர் யூஸ் பண்ணுங்க. மணிலா யூஸ் பண்ணாதீங்க. ஓகே? ஆக்சுவலி வந்து நீங்க 80% இருந்தா மட்டும்தான் போட்டியில வந்து கணக்கு கொள்ளப்படும். ஓகேங்களா? 80% நீங்க வகுப்புல கலந்து கொள்ளல அப்படின்னா உங்களுடைய படைப்பு வந்து போட்டிக்கு எடுத்துக்கொள்ளப்படாது. ஓகேங்களா? அட்லீஸ்ட் 16 வகுப்பாச்சும் நீங்க ஜாயின் பண்ணியிருந்திருக்கணும். அப்படி இல்லைன்னா போட்டியில கலந்து கொள்ள முடியாது. ஆனா மற்றபடி நீங்க சமய வகுப்புல கலந்து கொண்டதுக்காக உங்களுக்கு சர்டிபிகேட் கிடைக்கும். ஓகேங்களா? சிஜில் பிஞர்தான் வந்து கிடைக்கும். ஓகே, ஆனா போட்டிக்கானது உங்களுக்கு கிடைக்காது. என்ன தலைப்பு வேணாலும் விசாகன் என்ன தலைப்பு வேணாலும் செய்யலாம் ஐயா. நீங்க வந்து ஏதேனும் 4 தலைப்பு உங்களுக்கு பிடிச்ச தலைப்பை வந்து நீங்க தேர்ந்தெடுக்கலாம். 20 வார தலைப்பு அதோடைய ஸ்லைட் எல்லாமே கூகுள் கிளாஸ் ரூம்ல இருக்கு. நீங்க எடுத்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு திவ்யாஷினி முடிஞ்ச அளவுக்கு டெலிமா ஐடியை பயன்படுத்துங்க. உங்களுடைய சொந்த டெலிமா ஐடி. அப்படி உங்கள்கிட்ட இல்லைன்னா பரவாயில்ல, நீங்க பேரண்ட்ஸ் இமெயில் கூட பயன்படுத்தலாம். ஓகேங்களா? சிக்கல் இல்லை. சார் மே வி யூஸ் 4 ஷீட் ஆஃப் மாஜோங் பேப்பர். இல்ல, ஒரே ஒரு மாஜோங் பேப்பர் தான். ஓகேங்களா? ஒரே ஒரு மாஜோங் பேப்பர்ல தான் நீங்க 4 தலைப்பும் வந்து நீங்க செய்யணும். ஓகேங்களா? நீங்க கொசன்னு எழுதணும்னு கூட இல்ல. ஒரு தலைப்புக்கு ஒரு 5 பாயிண்ட். 4 தலைப்புக்கு. உதாரணத்துக்கு ஒரு மாஜோங் பேப்பரா? ஓகேங்களா? உதாரணம் காட்டுறேன் பாருங்க. இது ஒரு மாஜோங் பேப்பர்னு வச்சுக்கோமே. உதாரணத்துக்காக சொல்றேன். இது வந்து F4 பேப்பர். இது மாஜோங் பேப்பர்னா நீங்க இப்படி 4 மாஜோங் பேப்பரை மடிச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு 4 கட்டம் கிடைக்கும் இல்லையா? அந்த 4 கட்டத்துல ஒரு தலைப்பை வந்து நீங்க வந்து ஒரு 5 பாயிண்ட்ஸ் போட்டு ஒரு பேத்தாமீண்டா, இங்க ஒரு 5 பாயிண்ட்ஸ் போட்டு ஒரு பேத்தாமீண்டா, 4 பேத்தாமீண்டா கூட நீங்க செய்யலாம். ஆனா ஒரே மாஜோங் பேப்பர் தான். ஒரே மாஜோங் பேப்பர்ல 4 மடிச்சிட்டு, இது A4 பேப்பர். நான் சொல்றது மாஜோங் பேப்பர்ல பெருசா இருக்கும் இல்லையா? அங்க மார்க்கப் பென் யூஸ் பண்ணி நீங்க எழுதலாம். ஓகே, சாம்பிள் வீடியோ இல்ல, அது உங்களுடைய ஐடியா தான். ஓகேங்களா? மணிலா கார்டு யூஸ் பண்ணாதீங்க. நீங்க மாஜோங் பேப்பர் யூஸ் பண்ணுங்க. ஏன்னா மணிலா பேப்பர் கொஞ்சம் சின்னதா இருக்கும். ஓகே, ஆனா உங்களுக்கு மணிலா பேப்பர் தான் யூஸ் செஞ்சிட்டீங்கன்னா பரவாயில்ல. ஆனா இன்னும் செய்யல அப்படின்னா முடிந்த அளவுக்கு வந்து நீங்க மாஜோங் பேப்பர் வந்து யூஸ் பண்ணுங்க. ஓகே, சத்விகா 80% குறைவா நீங்க வருகை. உதாரணத்துக்கு 20 வகுப்புல அட்லீஸ்ட் நீங்க ஒரு 16 அல்லது 15 வகுப்பாச்சும் வந்திருந்திருக்கணும். 15 வகுப்புக்கு குறைவா இருந்தீங்கன்னா நீங்க போட்டியில கலந்து கொள்ள முடியாது. ஓகேங்களா? மணிலா கார்டு யூஸ் பண்ண வேணாம்னு சொல்லியாச்சு. ஓகே, திஷிகாவும் மணிலா கார்டு தான் வந்து கேட்டிருக்காங்க. முடிந்த அளவுக்கு ஏன்னா ஸ்டாண்டர்டா எல்லாருக்குமே ஒரே பேப்பர்னா மாஜோங் பேப்பர். அப்படி ஒருவேளை நீங்க செஞ்சிட்டீங்கன்னா பரவாயில்ல, நீங்க வந்து அது வீடியோ செஞ்சு நீங்க அனுப்பலாம். ஓகே, செய்யல அப்படின்னா அது உங்களுடைய விருப்பம். ஓகேங்களா? வேற ஏதேனும்? ஆமா, ரேஷ்முகன் 5 பாயிண்ட், அதாவது உதாரணத்துக்கு சொல்றேன் 5 பாயிண்ட் ஏதேனும். ஏன்னா அந்த தலைப்பை முழுசா நீங்க பேச முடியாது. ஆமா தானே? 4 தலைப்பு பேசுறீங்க, 4 நிமிஷத்துல பேசணும்னா முழுமையான தலைப்பை நீங்க பேச முடியாது. அந்த தலைப்புல இருந்து நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க அப்படின்னு இருக்கு இல்லையா? ஒரு 5 விஷயத்தை நீங்க கத்துக்கிட்டீங்க இல்லையா? அந்த 5 விஷயத்த மட்டும் பேசுங்க ஒரு தலைப்புல இருந்து போதும். அப்ப 4 தலைப்பு, ஒரு தலைப்புல இருந்து 5 விஷயத்த மட்டும் நீங்க என்ன கத்துக்கிட்டீங்களோ அதை வந்து நீங்க பிரசன்டேஷன் பண்ணலாம். ஓகேங்களா? ஏதேனும் 5 பாயிண்ட். முழுமையா ஒரு தலைப்பை பேச முடியாது, அது சாத்தியம் இல்லை. ஓகேங்களா? அந்த ஒரு டாபிக்ல இருந்து எனி 5 பாயிண்ட்ஸ்லாம். ஓகே, உங்களுடைய அட்டெண்டன்ஸ் வந்து உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். ஏன்னா நீங்க 20 வாரம் வந்திருந்தீங்க, பயிற்சி செஞ்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு காப்பி வந்திருக்கும் இல்லையா? ஒரு காப்பி உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஸோ அந்த காப்பி கிடைச்சிருச்சா நீங்க எண்ணி பார்க்கலாம் 15 வகுப்போட இருக்கா அப்படின்ட்டு. ஓகே,
ஆமா, நீங்க வந்து தூய தமிழ் தான் பயன்படுத்தணும். ஏன் அப்படின்னா, நம்ம மொழி வளத்துக்கு வந்து மார்க் கொடுக்குறோம் இல்லையா? இலக்கணம், மொழி வளத்துக்கு முதல்ல நான் காட்டினேன் இல்லையா? அதுல வந்து மார்க் இருக்கு. ஓகேங்களா? ஆக தூய தமிழ் பயன்படுத்துங்க. டியூ டேட்க்கு அப்புறம் நீங்க அனுப்புனீங்கன்னா நம்ம எடுத்துக்கொள்ள மாட்டோம். ஏன்னா டியூ டேட் 15 முடிஞ்ச கையோடய நம்ம அந்த லிங்கை வந்து சாத்திடுவோம் சந்தோஷ். ஆக வந்து டியூ டேட்டுக்கு அனுப்புனீங்க பிறகு நீங்க அனுப்பவே முடியாது. ஓகேங்களா? அனுப்புறது வந்து டியூ டேட்டுக்கு முன்ன 15க்கு முன்னுக்கே நீங்க அனுப்பிடுங்க. ஓகே. நான் இப்ப கேள்விப்பட்டேன் எல்லாருக்கும் பரீட்சை இல்லையா? உங்களுடைய பரீட்சையும் வந்து கொஞ்சம் முன்னுக்கு நிறைய பள்ளிக்கு வந்துருச்சுன்னு நினைச்சேன், கேள்விப்பட்டேன். ஆக வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா, என்னோட ஐடியா வந்து ஒரு சண்டே மட்டும் சூஸ் பண்ணி அந்த ஃபுல் சண்டேவே வந்து இந்த போட்டிக்காக எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி ப்ரெசன்டேஷன் பண்ணி அந்த வீடியோ எடுத்து வச்சு நீங்க வந்து அப்லோட் பண்ணிருங்க. ரொம்ப ட்ராக் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்க படிக்கணும், பரீட்சைக்கும் ப்ரிப்பேர் பண்ணணும் இல்லையா? ஆக ஒரு சண்டே அந்த ஃபுல் டே வந்து ஸ்பெண்ட் பண்ணி இதை நீங்க செஞ்சிடலாம். எப்படி நீங்க குவாலிஃபை அப்படின்னு தெரியணும் அப்படின்னா, உங்களுக்கு தெரியும் இல்லையா எத்தனை வகுப்பு நீங்க வந்திருக்கீங்க அப்படின்ட்டு. 15 வகுப்புக்கு மேல இருந்தது, 15 வகுப்பு நீ குறைஞ்சது வந்திருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து அனுப்பலாம். ஓகேங்களா? ஒரு 5 வகுப்பு தான் மிஸ் பண்ணேன்னா உங்களுக்கு தெரியும் எந்த 5 வகுப்பு அப்படின்ட்டு. ஓகேங்களா? பிக்சர்லாம் வேணாம். ஏன்னா நீங்க அந்த மாஜோங் தாள்ல வந்து நீங்க உங்களுடைய விருப்பம், நீங்க படம் வரையறதா இருந்தாலும் வரையலாம், பிரச்சனை இல்ல. ஆனா முக்கியமா அது கண்டென்ட் இருக்கணும், அவ்வளவுதான். ஓகேங்களா? முடிந்த அளவுக்கு மார்க்கப் பென் யூஸ் பண்ணீங்கன்னா போல்டா இருக்கும். நீங்க வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது எங்களால பார்க்க முடியும். நீங்க ஜஸ்ட் பென் யூஸ் பண்ணீங்கன்னா தெரியாது. ஓகேங்களா? வீடியோல வந்து தெரியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து மார்க்கப் பென் யூஸ் பண்ணுங்க. Sir, how can I know my point? உங்களுக்கு தான் தெரியணும் எந்த பாயிண்ட் நீங்க சூஸ் பண்றீங்க அப்படின்றது உங்களுடைய விருப்பம் தஷ்வின். ஓகேங்களா? ஓகே, அட்டெண்டன்ஸ் வந்து செக் பண்றதுக்கு வந்து நம்ம அட்டெண்டன்ஸ் லிஸ்ட் கொடுக்கல. ஏன்னா நீங்க வந்து உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். அட்லீஸ்ட் ஒரு 15 வகுப்பாவது நீங்க வந்திருந்தீங்கன்னா நீங்க கலந்துக்கலாம். சித்தார்த்தன், முடிஞ்ச வரைக்கும் நீங்க ஒரே பேப்பர் வந்து யூஸ் பண்ணீங்க. 4 பேப்பர் வந்து வேண்டாம். ஓகேங்களா? ஒரே பேப்பர் யூஸ் பண்ணுங்க, 4 பேப்பர் வேண்டாம். ஓகே. ரகுநாதன், நீங்க வந்து பிக்சர் ஆட் பண்றதா தான் உங்களுடைய விருப்பம். மாஜூல் நீங்க பிக்சர் ஆட் பண்றதா உங்களுடைய விருப்பம். ஆனா அதுக்குலாம் எக்ஸ்ட்ரா மார்க்லாம் இல்ல. ஓகே. கார்த்திகன் சொன்னது போலதான் எவ்வளவு நேரம் பேசலாம்னா 2 நிமிடத்திலிருந்து 4 நிமிடத்துக்குள்ள நீங்க பேசணும். குறைஞ்சதா 2 நிமிடமாவது இருக்கணும். கீர்த்தனா, 4 நிமிஷத்துல டாக் அபவுட் 4 டாபிக். இஸ் இட் பாசிபிள்? பாசிபிள். பிகாஸ் நீங்க ஃபுல் டாபிக்கையும் வந்து எனக்கு சொல்ல போறது கிடையாது. ஓகேங்களா? எனி 5 பாயிண்ட் தட் யூ லேர்ன் ஃப்ரம் ஈச் டாபிக், அவ்வளவுதான். ஓகேங்களா? ஏதாவது 5 பாயிண்ட், 5 பாயிண்ட் ஒரு நிமிஷத்துல பேசணும் ஒரு டாபிக்ல இருந்து. ஸோ 4 டாபிக்கு, ஒவ்வொரு டாபிக்கும் நீங்க 5 பாயிண்ட்ஸ் நீங்க பேசணும், அவ்வளவுதான். ஓகேங்களா? ஃபுல் டாபிக் உங்களால பேச முடியாது. ஃபுல் டாபிக் நீங்க பேச முடியாது. ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாயிண்ட் இருக்கும் அந்த டாபிக்ல. ஓகேங்களா? அதை மட்டும் எடுத்து பேசினா போதுமானது. ஓகே. ஓகே, சில பேருக்கு எக்ஸாம் 13 ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, பரவாயில்ல. அதுக்கு முன்பாவே நீங்க அனுப்பிட்டீங்கன்னா நீங்க எக்ஸாமுக்கு வந்து நீங்க ப்ரிப்பேரா பண்ணலாம். அந்த வகுப்பை பற்றி விளக்க வேணாம் அஸ்வினி. அதுல கற்றுக்கொண்ட பாடத்தை பத்தி தான் நீங்க விளக்கணும். அந்த வகுப்புல யாரு வந்தா, எந்த ஆசிரியர் சொல்லிக் கொடுத்தான்றது விளக்க வேண்டாம். அதுல இருந்து நீங்க என்ன கற்றுக்கொண்டீங்க அதை மட்டும்தான் நீங்க விளக்கணும். சரிங்களா? டியூ டேட் முதல்ல சொன்னதுதான். ஓகே, 15 அக்டோபருக்குள்ள நீங்க வந்து அனுப்பிடணும். ஓகே. கிருஷ்ணன் வந்து want to clarify if the Mahjong paper project not done means still eligible for receiving the certificate. Still eligible if you attend at least 15 classes. ஓகேங்களா? ஒருவேளை நீங்க வந்து போட்டியில கலந்துக்கல, எனக்கு சர்டிபிகேட் கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா உங்க அட்டெண்டன்ஸ் படி அட்லீஸ்ட் 15 கிளாஸஸ் நீங்க கலந்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சிஜில் புஞ்சத்தான் வந்து கிடைக்கும்.
சரிங்களா? ஏன்னா 15 கிளாஸ் நீங்க சமய வகுப்புல கலந்துக்கிட்டீங்க, பயிற்சிலாம் செஞ்சீங்க இல்லையா? அதனால கிடைக்கும். வெறும் ஒரு 5 கிளாஸ் 4 கிளாஸ் மட்டும் வந்தோம் சும்மா அப்படின்னா உங்களுக்கு சர்டிபிகேட் இல்ல. ஏன்னா இது தேசிய அளவிலான சர்டிபிகேட் உங்களுக்கு தெரியும். சரிங்களா? இந்த வாட்டி வெற்றி பெற நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்கு. 60 பரிசு பார்க்க போனா. ஏன்னா 12 பிரிவு இருக்கு. ஒரு பிரிவுக்கும் 5 லெவலான பரிசு. லெவல் 1வது, 2வது, 3, 4, 5 அப்படின்னு. இந்த 5 பேருக்குமே உங்களுக்கு தெரியும். சிஜில் pencapaian கிடைக்கும். சிஜில் பெஞ்சர்த்தானும் கிடைக்கும். சிஜில் pencapaianும் கிடைக்கும். ஓகேங்களா? 5 நிலையில வந்து நீங்க வெற்றி பெற்றீங்க அப்படின்னா. நீங்க ப்ரீன்லாம் பண்ண வேணாம் யஷ்வந்த். நீங்க ப்ரீன்லாம் பண்ண வேணாம். ஜஸ்ட் வந்து மார்ஜின் பேப்பர்ல மார்க்கப் பென் யூஸ் பண்ணி எழுதுங்க. ஓகே, தஸ்பின் ஓகே, அட்டெண்டன்ஸ் செக் பண்றதுக்கு வந்து நம்ம கொடுக்கல. உங்களுக்கே தெரியும் அட்லீஸ்ட் ஒரு 15 கிளாஸஸ் நீங்க வந்து கலந்து கொண்டீங்க அப்படின்னா நீங்க வந்து யூ எலிஜிபிள் டு பார்ட்டிசிபேட். டியூ டேட் 15 அக்டோபர். யூ கேனாட் பிரிண்ட் சொல்லிட்டேன். ஆமா, இது பிஜிஎஸ்கே மார்க்க இருக்கு. பேரு திவ்யா ஷினி. ஏன்னா வந்து இது தேசிய அளவிலான அங்கீகரிக்கப்பட்டது. ஓகேங்களா? வி ஹேவ் அப்ரூவல் ஃப்ரம் கேபிஎம். ஸோ உங்களுக்கு வந்து பிஜிஎஸ்கே மார்க் இருக்கு. ஓகே, yes, we have PGSK mark for this. Resh Mugan, yeah, if let's say it's more than 4 minutes அப்படின்னா நீங்க எடிட் பண்ணிக்கலாம். make it 2 to 4 minutes நீங்க எடிட் பண்ணிக்கலாம் அது. ஓகேங்களா? நீங்க வந்து no need to introduce, no need to do any introductionல சத்விகா கேட்டிருக்கீங்க. எந்த ஒரு இன்ட்ரடக்ஷனும் பெருசா வேண்டியது இல்லை. ஓகேங்களா? ஸ்டேட்டா பாயிண்ட்க்கு போயிருங்க. ஓகேங்களா? ஏன்னா உங்களுக்கு டைம் வந்து ரொம்ப ஸ்லோ இதா இருக்குல்ல. அப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம், தவறு கிடையாது. என்னுடைய பேர் என்னதுன்னு எந்த பள்ளியில இருந்து பேசுறேன்றதை நீங்க சொல்லிக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? ஆனா வந்து சொல்லாம நான் ஸ்டேட்டா பாயிண்ட் பேச போறேன் எனக்கு டைம் இல்லைன்னு நினைச்சீங்கன்னா ஸ்டேட்டா பாயிண்ட்க்கு வந்து நீங்க சொல்லிருங்க. ஓகேங்களா? ஏன்னா நம்ம ஜட்ஜுக்கு வந்து அனுப்பும் போது உங்களுடைய பள்ளி பெயர் உங்க பேர் எதுவுமே கொடுக்க மாட்டோம், உங்க வீடியோ மட்டும் தான் கொடுப்போம். ஏன்னா பயஸ் ஆயிடக்கூடாது இல்லையா? அதனால வந்து உங்களுடைய பள்ளி பெயர் உங்க பேர் எதுவுமே கொடுக்க மாட்டோம், உங்க வீடியோ மட்டும் தான் கொடுப்போம். அவங்களுக்கு தெரியக்கூடாதுன்றனால நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க அப்படின்னு. முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுடைய வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேங்களா? இன்ட்ரோடியூஸ் பண்ணவே வேண்டாம். நீங்க ஸ்டேட்டா வந்து என்ன 4 டாபிக்கோ அதை நீங்க வந்து பேச ஆரம்பிச்சிருங்க. அனைவருக்கும் வணக்கம். ஓகேங்களா? இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு இந்த 4 தலைப்பு. ஓகேங்களா? இந்த முதல் தலைப்புல வந்து நான் இவையெல்லாம் கற்றுக்கொண்டேன். முதலாவது நான் இந்த விஷயத்தை கற்றுக்கொண்டேன். இரண்டாவது இந்த தலைப்பு வந்து இதை வந்து குறிக்கிறது. ஓகேங்களா? அந்த மாதிரி வந்து நீங்க பேசலாம். என்ன கற்றுக்கொண்டீங்க அப்படின்றத நீங்க பேசலாம் உதாரணத்திற்கு. ஓகேங்களா? எல்லாருக்கும் விளக்கம். இன்னும் யாருக்கு கேள்விகள் இருந்தா கேட்கலாம். can edit the class video. நீங்க வந்து presentation prepare பண்ண வீடியோவை நீங்க எடிட் பண்ணலாம், எந்த ஒரு சிக்கலும் இல்லை. ஓகே, யூ மே எடிட். ஓகே, எடிட் பண்ணலாம். அதுக்கு எக்ஸ்ட்ரா எந்த ஒரு பாயிண்ட்ஸ் மார்க்ஸ் எதுவுமே இல்லை. ஓகேங்களா? உதாரணத்துக்கு இதுதான் உங்களுடைய மார்ஜின் பேப்பர் அப்படின்னா நீங்க ஸ்டேட்டா அனைவருக்கும் வணக்கம். இன்று நான் இன்று நான் வந்து 4 தலைப்புகளை பேச இருக்கின்றேன். ஓகேங்களா? முதலாவது தலைப்பு உதாரணத்திற்கு ஓகே, இந்த தலைப்பில் இருந்து இவையெல்லாம் நான் கற்றுக்கொண்டேன் அப்படின்ற ஒரு 5 பாயிண்ட்ஸ் நீங்க பேசலாம். அடுத்து நாம் 2ஆம் தலைப்புக்கு போகலாம். 2ஆம் தலைப்பில் இருந்து இந்த 5 விஷயங்களை வந்து நான் கற்றுக்கொண்டேன். 5 விடயங்களை நான் கற்றுக்கொண்டேன். என்னது? முதலாவது என்னது, இரண்டாவது என்னது, 5 பாயிண்ட். அடுத்தது 3ஆவது தலைப்புக்கு போகலாம். 3ஆம் தலைப்பில் இருந்து இவையெல்லாம் வந்து நான் கற்றுக்கொண்டேன் அப்படின்ட்டு. அப்புறம் 4ஆம் தலைப்புக்கு போயிட்டு ஒரு 5 விஷயத்த வந்து சொல்லலாம். நீங்க இதை வேலையெல்லாம் நான் கற்றுக்கொண்டேன் அப்படின்ட்டு. ஓகேங்களா? நீங்க அதை தவிர்த்து வந்து இந்த தலைப்புகள் உங்களை எப்படி இம்பேக்ட் பண்ணிச்சு, உங்களை எப்படி மாத்துனுச்சு கூட நீங்க வந்து பேசலாம். ஓகேங்களா? இந்த தலைப்பு வந்து நான் கற்றுக்கொண்ட பிறகு நான் இவையெல்லாம் மாற்றிக்கொண்டேன், அந்த மாதிரி நீங்க பேசலாம். உங்களுடைய கிரியேட்டிவிட்டி தான். ஓகேங்களா? நான் ஒரு உதாரணம் தான் சொல்றேன், உங்களுடைய கிரியேட்டிவிட்டி தான். ஓகேங்களா? ஆனா அங்க போயிட்டு பிரசன்டேஷன் பண்ணும் போது ஓகே, உதாரணத்துக்கு இது பிள்ளையார்
இவர் அப்படின்னு இழுத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா டைம் ஓடிடும். ஓகேங்களா? நல்லா ப்ரிப்பேரா இருந்துட்டு வந்து நீங்க பிரசன்டேஷன் பண்ணலாம். என்ன நீங்க கத்துக்கிட்டீங்க அதுதான் எங்களுக்கு வேண்டும். அந்த குறிப்பிட்ட அந்த தலைப்புல இருந்து ஒரு 5 விஷயம் என்ன கத்துக்கிட்டீங்க அப்படின்றத நீங்க சொல்லணும். வாஜிப் டு ஸ்டிக் இன் மாஜூங் பேப்பர் ஆன் அ வால். நாட் வாஜிப்னா சொல்றதுக்கு இல்ல, ஒரு வால்ல வச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து அது நீங்க அதை பின்னாடி காட்டி பேசுறதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு தெரியும் தானே, வகுப்பறையில ஆசிரியர் வந்து பிரசன்டேஷன் எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, இந்த தலைப்பை விளக்குவாங்க இல்லையா, அந்த மாதிரி நீங்க அதை விளக்கணும். ஓகேங்களா? நீங்க ஒரு டீச்சரா நினைச்சுக்கோங்க அந்த டைம்ல. ஓகேங்களா? கேன் பி மோ. ஓகேவா? ரேஷ்முகன் 5 பாயிண்ட்றது நான் ஒரு எக்ஸாம்பிள் தான் கொடுத்தேன். ஓகேங்களா? நீங்க இன்னும் நிறைய பேசுறதா இருந்தா நீங்க தைரியமா பேசலாம். ஓகே, இல்ல கஹூட்டோட பிரைஸ் வந்து இல்ல. ஓகேங்களா? அதோக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல. ஓகேங்களா? இது வந்து தனியா தான் நம்ம வந்து மார்க்ஸ் வந்து போடுவோம். ஓகேங்களா? சந்தோஷ், நீங்க வீடியோ அனுப்புனீங்க, ஆனா வந்து அட்டெண்டன்ஸ் வந்து 80% குறைவா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு சர்டிபிகேட் கிடைக்கும். ஓகேங்களா? சர்டிபிகேட் கிடைக்கும். சஞ்சனா, நீங்க 20 கிளாஸோட வீடியோ வந்து எடிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேங்களா? உங்களுடைய வீடியோ மட்டும் நீங்க எடிட் பண்ணா போதுமானது. ஏன்னா 20 கிளாஸோட வீடியோ நாங்க எடிட் பண்ணி கூகுள் கிளாஸ் ரூம்ல நாங்க போட்டுட்டோம். ஓகே, சத்விகா, ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி நீங்க பேசணுமான்னு கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலி ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி நீங்க அதை படிச்சீங்கன்னா அது பிரசன்டேஷன் இல்ல, அது ரீடிங் செஷன். உண்மைதானே? நீங்க அதை படிச்சீங்கன்னா அது ரீடிங் செஷன் ஆயிரும். ஓகே, ஐ வாண்ட் யூ டு பிரசன்டேஷன் பண்ணணும் அப்படின்னா நீங்க அதை வந்து ஸ்கிரிப்ட் படிக்க வேண்டாம். நீங்க எழுதி வச்சிருக்கிற மாஜூங்க ரிஃபர் பண்ணி நீங்க பேசணும். ஓகே, நீங்க ஒரு அட்லீஸ்ட் ஒரு 15 கிளாஸஸ் வந்து நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தீங்கன்னா யூ ஆர் குவாலிஃபை. உங்களுக்கே தெரியும் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்களா இல்லையா அப்படின்னு. ஒரு 15 வகுப்பு. ஓகேங்களா? ஆல் தி பெஸ்ட், நல்லா செய்யுங்க. ஓகேங்களா? ஒரு 4 தலைப்பு உங்களுக்கு பிடிச்ச தலைப்பு வந்து தேர்ந்தெடுங்க. ஒரு தலைப்புல இருந்து குறைஞ்சது ஒரு 5 பாயிண்ட்ஸ் மட்டும் எடுத்துட்டு எப்படி சுவாரஸ்யமா பேசலாம், ஓகேங்களா, எப்படி சுவாரஸ்யமா பேசலாம் மண்ணுக்குள்ள உங்களுக்கு அப்படின்ற மாதிரி. நீங்க ஒரு டீச்சர் ஆனீங்கன்னா எப்படி நீங்க வந்து விளக்கம் கொடுப்பீங்க, எப்படி வந்து அது வந்து புரியுற மாதிரி நீங்க இது பண்ணுவீங்க. நீங்க ஒரு எக்ஸ்பர்ட் மாதிரி பேசணும். அந்த தலைப்புல வந்து நீங்க ஒரு எக்ஸ்பர்ட் மாதிரி நினைச்சுக்கிட்டு நீங்க வந்து அதை பேசணும். சரிங்களா? ஸோ அனைவரும் நல்லா செய்யணும் அப்படின்றது மனசுல வச்சுக்கிட்டு நல்லபடியா செய்யுங்க. சரிங்களா? ஓகே, ஆல் தி பெஸ்ட். ஓகே, மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.